குட் ஈவினிங் எவ்ரிவன். தமிழ்நாட்டில் எங்களுக்கு நான் முதல்வன் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸில் நாங்கள் நிறையவே படிச்சிருக்கோம். அவங்க பேசிக்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நாங்கள் மேக்ஸ் பயோலேருந்து வந்திருந்தா கூட எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்லேருந்தே தராங்க. ஸ்டார்டிங் எக்ஸல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களோட இதில் எக்ஸல், அதுக்கப்புறம் ஏஐஎம்எல், அதுக்கப்புறம் ஏஆர், விஆர், ஐஓடி, எம்எல் அந்த மாதிரி நிறையவே படிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கேம் டெவலப்மெண்ட்டும் படிச்சிருக்கோம். அது எங்களோட டெக்னாலஜி அண்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தான் நாங்கள் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு டோக்கியோ, ஜப்பான் போயிருக்கோம். எந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணோன்னா நெக்ஸ் ஜென் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு ஜாப்பனீஸ் கல்ச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் எப்படி நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு ஐடி ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. எங்கள் எல்லாருக்குமே அவங்க கொடுத்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஐடி கம்பெனி எந்த மாதிரி ரன் ஆகும் அப்படின்ட்டு பேசிக்காக சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ், எங்களை நிறைய பேருக்கு ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறதை விடைக்கும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரம் ஸ்க்ரம் டு எண்டிங் ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ப்ராடக்ட் எப்படி ஒரு குட் அவுட்கம் கொண்டு வருது அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பிஎம்பி, எஸ்ஏபிங்கிற வேர்டெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு அப்ரிவேட்டட் வேர்ட் அந்த மாதிரி தான் தெரியும். பட் அதை அவங்க இன்னும் டெப்த்தாக ரொம்பவே சொல்லி கொடுத்தாங்க. அண்டு ஒரு நாள் நாங்கள் இன்னோவ் கார்பரேஷன், அது ஒரு ஸ்டார்ட் அப் தான், அங்கே போனோம். அண்ட் அங்கே நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க் ஷாப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாடல் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு ஷேப்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதில் நாங்கள் ஒவ்வொரு ஷேப்ஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன் வேணும். அது அவங்க ஒர்க் ஷாப்போட மோட்டிவ். ஆக்சுவலி ஃபஸ்ட் எங்களுக்கு தெரியாது. பட் அவங்க ஃபைனலி நாங்கள் ஒரு அவுட்கம் கொண்டு வந்து அது ஒவ்வொருத்தங்களே பேச சொன்ன அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதை விடைக்கும் ஒரு டீமில் ஒரு கோஆர்டினேஷன் இருந்துன்னா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் அதில் நாங்கள் கொண்டு வர அவுட்புட் எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அண்ட் அவங்க ஒரு புதுசாக அட்லாஷியன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அண்ட் அதில் இருக்க சாஃப்ட்வேர் அதை பற்றிலாம் ரொம்பவே சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஜென் கார்பரேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வின் பண்ணுறது, போய் கிளைண்ட் கிட்டே பேசி அதை வின் பண்ணி அண்ட் அதை எந்த மாதிரி டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், எல்லா ஃபேஸுமே சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெவலப்மெண்ட் அண்ட் அபாப்னு ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சீஃப் மினிஸ்டர் சார், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார், நான் முதல்வன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறோம். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் மூலமாக எங்களுக்கு காலேஜில் நாங்கள் படித்தது கொஞ்சமாக தான், அதை விட்டுட்டு எங்களுக்கு இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோன்னா, என்னோடய எய்ம் என்னென்னா டெவலப்பர் ஆகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நான் டோக்கியோ, ஜப்பானில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணி வந்த அப்புறமா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு டெவலப்பராக மட்டும் இருக்காமல் எல்லா ரோல்லையும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், எல்லா ரோல்லையும் இன்டர்ன்ஷிப் பண்ணி எல்லாமே கற்றுக்கிடணும். அப்போ தான் என்னால் ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் நானே க்ரியேட் பண்ணி நான் ஒரு சிஓ ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் எல்லா ரோல்லையும் பண்ணால் தான் ஒரு ஐடி கம்பெனி எப்படி ரன் ஆகும்னு கூட தெரியும். எல்லா ரோல்லையும் பண்ணி என்னோடய டொமைன் நான் எனக்கு எந்த ரோல் செட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் டெப்த்தாக நான் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய நேம் ஹெல்ட்ரின் லாடோ. என்னோடய நேட்டிவ் திருவட்டார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அண்ட் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாகர்கோயிலில் படிக்கிறேன்.